ஈராக் எல்லைக்குட்பட்ட கடல் பகுதியில் நங்கூரமிட்டிருந்த 2 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு ஈரான் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளாகி தீப்பற்றி எறிந்த கப்பலிலிருந்து 38 உயிர்களை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக ஈராக் துறைமுக நிறுவன தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். பாரசீக வளைகுடா பகுதியில் நங்கூரமிடப்பட்டிருந்த ஜெய்ஃப்ரோஸ் மற்றும் செஃபிஷி விஷ்ணு ஆகிய 2 கப்பல்கள் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இதில் செஃபிஷி கப்பலானது அமெரிக்காவை தளமாக கொண்ட நிறுவனத்திற்கு சொந்தமானது. இந்த தாக்குதலை தாங்களே நடத்தியதாக ஈரானின் அரச ஊடகம் IRIB செய்தி வெளியிட்டுள்ளது. நீருக்கடியில் இயங்கும் ட்ரோனர் மூலம் பாரசீக வளைகுடாவில் 2 எண்ணெய் கப்பல்கள் தகர்க்கப்பட்டன என ஈரான் தெரிவித்துள்ளது. எனினும் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட ஈரானிய படகு ஒன்று கப்பல் மீது மோதியிருக்கலாம் என ஈராக்கிய பாதுகாப்பு தரப்பினர் சந்தேகம் வெளியிட்டனர். தாக்குதலை அடுத்து எண்ணெய் கசிவு காரணமாக கடல் முழுவதும் தீ பரவி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கப்பலிலிருந்து கசிந்த எண்ணெய் காரணமாக கடல் முழுவதும் தீ பரவி வருவதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி எண்ணெய் துறைமுகங்களில் செயற்பாடுகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலானது ஈராக்கின் இறைமையாண்மையை மீறும் செயல் என ஈராக் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சாத் மன் தெரிவித்துள்ளார். இதற்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்கா முழுமையாக வெற்றி பெற்றுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இராணுவ நடவடிக்கை மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இதன் மூலம் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்கா வெற்றி பெற்றுவிட்டதாக அமெரிக்கா உறுதியாக தெரிவித்துள்ளது. கடந்த 11 நாட்களில் அமெரிக்க இராணுவம் ஈரானை கிட்டத்தட்ட அழித்துவிட்டது என்றும் குறிப்பாக அந்நாட்டு விமானப்படை முற்றாக சிதைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயார் என்று சமிஞ்ஞைகளை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் வெளியிட்டுள்ளார். ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களுடன் நடத்திய தொலைபேசி உரையாடல்களின் போது இந்த விருப்பத்தை அவர் தெரிவித்த போதிலும் பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். ஈரானின் தேசிய உரிமை மற்றும் இறைமையாண்மை முழுமையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுடன் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஈரானில் ஏற்பட்ட பாரிய உட்கட்டமைப்பு சேதங்கள் மற்றும் பொருளாதார இழப்புகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் எதிர்காலம் இதேபோன்ற ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் மீண்டும் நிகழாது என்பதற்கு வலுவான சர்வதேச சட்ட உத்தரவாதங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் ஒரு முக்கிய நிபந்தனையாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கத்திய நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு துளியும் நம்பிக்கையில்லை என ஈரான் பலமுறை கூறி வந்த போதிலும் பிராந்திய அமைதியை கருத்தில் கொண்டு அந்த பேச்சுவார்த்தைகள் கதவை திறந்து வைத்துள்ளதாக ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் $100 கடந்துள்ளது. புதன்கிழமை வர்த்தக முடிவில் சர்வதேச சந்தையில் பிராண்டட் கச்சா எண்ணெயின் விலை 8.7% அதிகரித்து ஒரு பேரல் $1000 என்ற எல்லையை தொட்டுள்ளது. அதேபோல அமெரிக்காவின் WTI மசகு எண்ணெயின் விலை 8.7% உயர்ந்து பீப்பாய் ஒன்று $94.8 பதிவாகியுள்ளது. உலகளாவிய எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த சர்வதேச எரிசக்தி முகாமைய உறுப்பு நாடுகளான G7 நாடுகள் தங்களின் கையிருப்பில் இருந்த சாதனை அளவாக 400 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை சந்தைக்கு விடுவிக்க நேற்று ஏகமனதாக உடன்பட்டிருந்தது. இவ்வளவு பெரிய அளவிலான கையிருப்பு எரிபொருளை சந்தைக்கு விட தீர்மானித்த போதிலும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள் விநியோக சங்கிலியில் ஏற்படுத்தியுள்ள இடையூறுகள் இந்த விலையை அதிகரிக்க முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.